பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களின் அழுகுரல் வானம் வரை சென்றது. அப்போது தேவன் ஒருவரை எழுப்பினார். அவர்தான் மோசே. மோசே எகிப்தில் வளர்ந்தாலும் தேவன் அவரை தேர்ந்தெடுத்தார். எரியும் முட்செடியின் வழியாக தேவன் பேசினார். என் ஜனங்களை விடுவி. மோசே பார்வோவிடம் சென்று இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கவும் என்று கேட்டார். ஆனால் பார்வோன் மறுத்தான். அதனால் தேவன் 10 பேரழிவுகளை எகிப்தில் அனுப்பினார். இறுதியில் முதற்பேறுகள் மரித்த பிறகு பார்வோன் மக்கள் செல்ல அனுமதித்தான். அதுவே எக்ஸோடஸ், வெளியேறுதல். த பார்ட்டிங் ஆஃப் த ரெட் சீ. இஸ்ரவேல் மக்கள் பயணித்தபோது பார்வோன் தனது மனதை மாற்றிக்கொண்டு தன் படைகளுடன் அவர்களை துரத்தினான். முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்திய படைகள். மக்கள் பயந்தார்கள். ஆனால் தேவன் மோசேயிடம் சொன்னார், உன் கைத்தடியை உயர்த்து. மோசே தடியை உயர்த்தினார். அப்போது தேவனின் வல்லமை செயல்பட்டது. செங்கடல் 2ஆக பிளந்தது. நீர் சுவர்களைப் போல நின்றது. இஸ்ரவேல் மக்கள் உலர் நிலத்தில் கடந்து சென்றார்கள். எகிப்தியர்கள் பின்தொடர்ந்தபோது நீர் மீண்டும் சேர்ந்தது. அவர்கள் அனைவரும் அழிந்தார்கள். இது தேவனின் மீட்பு வல்லமை. The 10 Commandments explained. பின்னர் இஸ்ரவேல் மக்கள் சினானி மலையில் வந்தார்கள். அங்கே தேவன் மோசேவுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அவை சட்டங்கள் மட்டுமல்ல, அவை தேவனுடன் மனிதன் வாழ வேண்டிய வழிகாட்டிகள். என்னைத் தவிர வேறு தேவனில்லை. விக்கிரகங்களை வழிபடாதே. தேவனுடைய நாமத்தை வீணாக உச்சரிக்காதே. சபாத்தை பரிசுத்தமாக காக்க. தந்தை தாயை மதிக்க. கொலை செய்யாதே. விபச்சாரம் செய்யாதே. திருடாதே. பொய் சாட்சி சொல்லாதே. பிறருடையதை ஆசைப்படாதே. இந்த கட்டளைகள் நீதியும் சத்தியமும் அன்பும் நிறைந்த வாழ்க்கைக்கான அடித்தளம். ஜோஷுவா அண்ட் த பேட்டில் ஆஃப் ஜெரிகோ. மோசே மறைந்த பிறகு தேவன் யோசுவாவை தலைவராக நியமித்தார். அவர்களின் முதல் பெரிய சவால் எரிகோ நகரம். உயர்ந்த மதில்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள், மனிதனுக்கு தோற்கடிக்க முடியாத நகரம். ஆனால் தேவன் சொன்ன வழி போர் வழி அல்ல. 7 நாட்கள், 7 ஆசாரியர்கள், 7 கொம்புகள். 6 நாட்கள் அமைதியாக சுற்றினர். 7ஆம் நாள் 7 முறை சுற்றினர். யோசுவா சொன்னபோது மக்கள் முழங்கினர். கொம்புகள் ஊதப்பட்டன. அப்போது எரிகோவின் மதில்கள் தரையில் விழுந்தன. தேவனுக்கு கீழ்ப்படிதல், அதுவே வெற்றி. மோசே, செங்கடல், 10 கட்டளைகள், எரிகோ. இந்த கதைகளெல்லாம் ஒன்று சொல்கின்றன. தேவன் விசுவாசமானவர். தேவன் வல்லமையுள்ளவர். தேவன் கீழ்ப்படிதலை ஆசீர்வதிப்பவர்.